ஹலோ கைஸ், வெல்கம் டு பைத்தான் பிரேக்கர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கீக்ஸ்ல மிரர் ட்ரீ அப்படிங்கிறத பார்க்க போறோம். இது ஒரு ஈஸி சம். நான் ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டேன். உங்களுக்காக தான் இப்போ மறுபடியும் எகைன் போட போறேன். நீங்க கொஸ்டினை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 3 2 5 4 கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம மிரர் ஆப்போசிட்ல வந்து மாற்றணும். ஆக்சுவலாக அது எப்படி போடணும்னா ரொம்ப சிம்பிள் தான். இங்கே இத்தனை லைன் கொடுத்துருக்காட்டி இங்கே பயப்படலாம் வேணாம், ஈஸியாகவே போடலாம். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ரூட் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். இஃப் நாட் ரூட், அப்படியே ரூட் இல்லைன்னா அது ஆக்சுவலாக அப்படியே அந்த ப்ரோக்ராம் அப்படியே ரிட்டர்ன் ஆயிடணும். கண்டிப்பாக ரூட் இருந்தால் அடுத்த கமாண்ட் லைன் வந்துடலாம். ரூட் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்னா ஏன்னு ஒரு சும்மா ஒரு ஆல்ஃபபெட்டிக் லெட்டர் எடுத்துக்கலாம். அதில் வந்து ஒரு வேல்யூ அசைன்மெண்ட் பண்ணால் என்னன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ரூட்டோட லெஃப்ட் வேல்யூ வந்து அசைன்மெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் முழுசாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ரூட் டாட் லெஃப்ட் நம்ம வேல்யூ அலோகேட் பண்ணுறதுக்கு ரூட் டாட் லெஃப்ட்னு கொடுத்தோம். அப்படின்னா தான் வந்து அந்த பைத்தனோட இன்டர்பிரேட்டருக்கு வந்து புரியும். ரூட் டாட் லெஃப்ட்னா இப்போ அந்த ரூட்ல லெஃப்டோட வேல்யூ எடுக்கும் அப்படின்னு. இப்போ ரூட் லெஃப்டோட வேல்யூ என்ன கொடுக்குறோம்னா ரூட் டாட் ரைட்னு கொடுக்குறோம். அடுத்து ரூட் ரைட்டோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ கொடுத்துட்றோம். இதை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏவோட வேல்யூ 2 இருந்தா அது சாரி ஏவோட வேல்யூ தான் வந்து 2, ரூட் டாட் லெஃப்ட்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா? இப்போ லெஃப்டோட வேல்யூ வந்து ரூட் டாட் ரைட்டில் என்ன இருக்குது 3 இருக்குது. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக இன்டர்சேஞ்ச் ஆயிரும். அடுத்து நம்ம வந்து இன்டர்பிரேட்டர் மாதிரி ஒரு மிரர் இமேஜுக்காக நம்ம வந்து ஒரு கமாண்ட் லைன் கொடுக்குறோம். என்ன கமாண்ட் லைன்னா செல்ஃப் டாட் மிரர். செல்ஃப் டாட் மிரர் இங்கே 3 ஆர் போட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரூட் டாட் லெஃப்ட் ஆர் ரைட் எடுத்து போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து லெஃப்ட்டுக்கு வந்து நம்ம மிரர் பண்ணியாச்சு ஆக்சுவலாக. அடுத்து செல்ஃப் டாட் மிரரில் ரூட் ரைட் ஆக்சுவலாக ப்ரோக்ராம் ரன் ஆகும். இந்த 2 கமாண்ட் லைன் எது கொடுத்தோன்னா ரெண்டும் மிரர் இமேஜாக மாறிக்கிறதுக்காக. அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து கரெக்டான அவுட்புட் கிடைக்கும். கம்பைல் பண்ணி பார்த்துடலாம். ஆக்சுவலாக அவுட்புட் விண்டோ ரன் ஆயிடுச்சு. இப்போ சப்மிட் கொடுக்கலாம். டெஸ்ட் கேஸ் எவ்வளோ பாஸ் ஆகுதுன்னு ஆல்ரெடி பண்ணிவிட்டேன். கண்டிப்பாக பாஸ் ஆகிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி நிறைய வீடியோ கண்டிப்பாக போடுவேன். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.